ஸ்ரீ சுந்தரானந்த சித்த சுவாமியே போற்றி. எல்லாம் வல்ல சித்தா போற்றி. வணக்கம். வருகின்ற விநாயகர் சதுர்த்திக்கு முன்னால் விநாயகர் யார், விநாயகரின் உடல் அமைப்பு எப்படியானது, விநாயகரின் மேன்மை என்ன, விநாயகரின் சிறப்பு என்ன, யோக நிலையில் விநாயகர் எப்படி இருக்கிறார்ன்றதை ஔவையார் இயற்றிய விநாயகர் அகவல் மூலியமாக நம்ம பார்ப்போம். ஔவையார் விநாயகர் அகவலுக்கு என்ன பொருள் சொல்கிறாங்க. ஔவையார் யாருன்னு பார்த்தோம்னா மிகப்பெரிய பெண் சித்தர். இவங்க வாசி யோகம் மூலியமாக ஒளி உடல் பெற்றிருக்காங்க, இறைநிலையை அடைந்திருக்காங்க. இவங்க பல நூட்களை இயற்றியிருக்காங்க. ஆத்திச்சுவடி, நல்வழி, உலக நீதி, மூதுரை, பந்த நந்தாதி, கொன்றை வேந்தன், இது ஃபுல்லாமே மனித வாழ்வியலுக்கு எழுதப்பட்ட ஒரு நூல். ஞானக்குரல் விநாயகர் அகவல் முழுக்க முழுக்க யோகத்துக்கான ஒரு நூலாக ஔவையார் இயற்றியிருக்காங்க. இந்த அகவலில் விநாயகர் ஔவையாருக்கு அளித்த ஞான உபதேசத்தையும் யோக சூத்திரத்தையும் விநாயகரின் சிறப்பையும் ஔவையார் 72 வரிகளாக எழுதியிருக்காரு. அதை மறைபொருளாகவும் முன்னுக்கு பின்னாகவும் எழுதியிருக்காங்க. அதோடைய பொருளை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதலில் அகவலில் இருக்கும் கருத்துக்களை நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இந்த 72 வரிகளுக்கு உண்டான பொருளை நம்ம பார்ப்போம். விநாயகர் குட்டி யானை போல் உருவமும், யானை போல் முகமும், பெரிய காதோடு, நீண்ட ஜடாமுடியோடு, பெரிய வயிறோடு, அவருடைய நிறம் கரு நீல நிறம்னும், அவர் உடுத்திருக்க ஆடை 6 ஆதார தலங்களில் உள்ள வண்ண மலர்கள், அதாவது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, அந்யா, இந்த 6 ஆதாரத்தில் உள்ள பூக்கள், அதாவது ஒவ்வொரு ஆதாரத்துக்கும் ஒவ்வொரு சிம்பல் கொடுத்துருப்பாங்க. அதுதான் 6 வண்ண மலர்களான ஆடையாக உடுத்திருக்காங்க அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. அவர் கையில் அங்குசபசமும் பாதத்தில் சிலம்பும் அணிந்திருக்கிறாருன்னு அம்மா சொல்கிறாங்க. அப்படி அந்த சிலம்பை அணிந்து ஆடும்போது எப்பேற்பட்ட துன்பத்தையும் வினையையும் போக்குவார்ன்றதை குறிப்பிடுறாங்க. அதனால் அவரை நடன கணபதி என்றும் அழைக்கிறார்கள். 6 ஆராதாரத்தை கட்டியவர் விநாயகர்னும் 8 திசைகளிலும் இருக்காருன்னும் குறிப்பிடுறாங்க. 8 திசைகள்னா அணுவுக்கு அணு, ஆட்டம் காட்டமாகவும், மாலிகுலாவும், அப்பாலுக்கு அப்பாலாகவும் இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாமே விநாயகர் நிறைந்திருக்கார் அப்படின்னு அம்மா குறிப்பிடுறாங்க. 5 தொழில் பண்ணக்கூடியவர்னு சொல்கிறாங்க. காத்தல், அழித்தல், படைத்தல், அருளல், மறைத்தல், இந்த 5 தொழிலையும் பண்ணக்கூடியவர் விநாயகர் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்காலம் அறிந்தவர் விநாயகர் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா. முக்காலம்னா இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அப்படி விநாயகர் ஸ்தூல உடல், சூக்கும உடல், காரண உடல் இதையெல்லாம் கடந்து அருப நிலையில் மாய தேகம் பெற்று இருக்காரு அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் பார்த்தது முதல் 15 வரி தான் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த 20 வரியில் விநாயகர் அடிப்படை யோகத்தை பற்றி அம்மா சொல்கிறாங்க. இப்படி முதல் 15 வரியில் விநாயகருடைய அமைப்பையும், இரண்டாம் 15 வரியில் யோகத்தின் அடிப்படையையும் அம்மா சொல்கிறாங்க. 96 தத்துவங்கள்னால் என்ன, எப்படி மனிதர் அந்த 96 தத்துவத்தை கடந்து இறைவன் ஆகிறான் அப்படின்றத சொல்கிறாங்க. பிரபஞ்சம் எப்படி உருவானதுன்னு சொல்கிறாங்க, பிக் பேங் தியரியை பற்றி. நமக்குள்ளே இருக்க வினை, இருவினையும் எப்படி அறுக்கிறது, நல்வினை தீவினை அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த உலகிற்கான பொருளையும் ஞானத்துக்கு உண்டான அர்த்தத்தையும் சொல்லிக் கொடுக்குறாங்க. இருவினைகளையும் எப்படி அறுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அறியாமை மாயையை எப்படி வளர்க்குறது அப்படின்னு சொல்லித்தராங்க. மொத்தத்தில் இந்த 15 வரி, அதாவது நெக்ஸ்ட்டு 15 வரியில் அடிப்படை வாசி யோகம்னா என்ன, அதை எப்படி நம்ம கற்றுக்கலாம் அப்படின்றத விநாயகர் அம்மாவுக்கு தெளிவாக சொல்லித்தராங்க. சாகா நிலையை எப்படி அடைவதுன்னும், வாழைத்தாய் யாருன்னும், வாசி அதாவது சுவாசமான வாசியை எப்படி உருவாக்குவதுன்னும், பிரணயாமம் எப்படி பண்ணுவதுன்னும், மூலாதாரத்தை எப்படி சித்தி பண்ணுவதுன்றத இந்த வரிகளில் அவங்க சொல்லித்தராங்க. 96 தத்துவங்களில் உள்ள 5 புலன்களையும் பொறிகளையும் எப்படி அடக்கணும் அப்படின்றத அம்மா சொல்லித்தராங்க. அப்போது இரண்டாம் 15 வரியில் அடிப்படை யோகமான வாசி யோகத்தினுடைய மொத்த தொழில்நுட்பத்தையும் சொல்லிக் கொடுத்து 6 ஆதாரத்தையும் சித்தி செய்ய வைத்து அவங்க 4 வகை முக்தியை கொடுக்குறாங்க அம்மாவுக்கு. முக்கியமான ஒரு சூட்சுமத்தை சொல்கிறாரு. 9 வாயிலையும் அடைத்து ஓம் என்ற மந்திரத்தை எங்கேருந்து சொல்லணும் அப்படின்றத அம்மாவுக்கு இரண்டாம் 15 வரியில் சொல்கிறாங்க. இதுதான் அடிப்படை யோகம். அடுத்த 25 வரியில் மேல்நிலை வாசி யோகத்தையும் சிவயோகத்தையும் பேசுகிறாங்க. இந்த மேல்நிலை வாசி யோகத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சித்தி செய்த 6 ஆதாரத்தையும் சக்தி சமநிலை பண்ணுறாங்க. எப்படின்னா அவங்க வாசியை ஒவ்வொரு படிநிலையாக ஏற்றி அதை சக்தி சமநிலை பண்ணுறாங்க. இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, உடல் காயசித்தி ஆகுது. காயசித்தினா அழியும் உடலை அழியாமல் செயல்படக்கூடிய தன்மைக்கு கொண்டு வருது. காயசித்தி அடைகிறதுக்கு என்ன மூலிகையில் சாப்பிட்ணும் அப்படின்றதையும் பேசுகிறாங்க.
பொதுவாகவே வந்து நம்மளுடைய மனிதர்களுக்கு வந்து 3 நாடிகள் இங்கே இருக்கும். ஒன்று வந்து வாத நாடி, இன்னொன்று வந்து பித்த நாடி, இன்னொன்று வந்து கப நாடி. இப்போ நம்ம வந்து மேல்நிலை வாசி யோகம் பண்ணுறதுனால வந்து நமக்கு வந்து 4வது நாடியான சுழிமுனை நாடின்னு ஒன்று வந்து உருவாகும். இங்கேயே வந்து இறுதி யோகமான மௌன யோகத்தை பற்றியுமே பேசுகிறாங்க. நம்ம உடலில் உள்ள 6 ஆதார தலங்களையுமே வந்து 3 மண்டலமாக பிரிக்கிறாங்க. அதாவது மூலாதாரம் டு சுவாதிஷ்டானம் வரைக்கும் அக்னி மண்டலமாகவும், அதுக்கப்புறம் மணிப்பூரகம்லேருந்து அநாகதம் வரைக்கும் சூரிய மண்டலமாகவும், அநாகதத்தில் இருந்து மேலே இருக்கக்கூடியது ஃபுல்லாமே வந்து சந்திர மண்டலமாக சொல்கிறாங்க. முருகனாக இருக்கட்டும், சிவனாக இருக்கட்டும், அகத்தியாராக இருக்கட்டும், அனைத்து சித்தர்களுமே வந்து இந்த அஷ்டாங்க யோகத்தின் வழியாகத்தான் வந்து தன் உடலை வந்து அணுவில் அணுவாக வந்து மாற்றியிருக்காங்க. அதுக்கு இறுதியான ஸ்டேஜ்ன்றது தான் இந்த மௌன யோகம். இறைவனுடன் இறைவனாக கலப்பது தான் இந்த மௌன யோகம். வள்ளலார் கூட வந்து இந்த யோகத்தின் மூலமாக தான் வந்து அவருடைய உடம்பை வந்து அணுவாக வந்து பிரிச்சுக்கிட்டாங்க. இதுதான் சிவலிங்கத்தின் தத்துவம். அந்த சிவன் தான் வந்து அந்த ஆவுடை இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாமே நிரம்பி இருக்காரு. அந்த லிங்கம் தான் வந்து சக்தி. இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாக முழுமையாக சக்தியாக இருக்காங்க அப்படின்றத குறிக்கிறது. அப்போ இந்த மௌன யோகம் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம உடலில் வந்து 5ஆம் நாடியான ஒரு நாடி வந்து செயல்படும். அதாவது முதல் 3 நாடி வந்து வாத நாடி, பித்த நாடி, கப நாடி. 4ஆம் நாடி வந்து சுழிமுனை நாடி. 5ஆம் நாடி வந்து குரு நாடி. இந்த குரு நாடி தான் வந்து ஸ்டெம் செல்ஸ். நம்ம பிறக்கக்கூடியதுக்கான முழுமையான காரணம். அதாவது நம்ம உடம்பு வந்து 245 ஸ்டெம் செல்ஸால் வந்து உருவாகியிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தாயின் கருவில் இருக்கும்போது இந்த ஸ்டெம் செல்ஸ் ஆக்டிவேட் ஆகி நமக்குள்ளே இருக்க அனைத்து ஆர்கன்களுக்கு உண்டான வளர்ச்சியும் இதுதான் தருது. இதுதான் வந்து 245 செல்ஸாக வந்து பிரிஞ்சு மோனோபொட்டன் ஸ்டெம் செல்லாகவும், மல்டிபொட்டன் ஸ்டெம் செல்லாகவும், ஆம்னிபொட்டன் ஸ்டெம் செல்லாகவும் மாறி இந்த குருநாடி தான் வந்து நம்மளுடைய மனிதர்களுக்கான முழு வளர்ச்சியை வந்து கொடுக்குது. இந்த குருநாடி தான் வந்து மனிதர்களுக்குள் இருக்கக்கூடிய 72,000 நாடிகள்லையுமே வந்து இருக்குது. இதை தான் வந்து சித்தர்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணி அவங்களுடைய உயிர்களை வந்து 800 வருஷமாகவும் 1000 வருஷமாகவும் 3000 வருஷமாகவும் வாழ்கிறாங்க. இந்த தொழில்நுட்பம் தான் வந்து முழுமையான சாகா கல்வி வாசியோகம். இந்த தொழில்நுட்பத்தை தான் முருகனாக இருக்கட்டும், விநாயகராக இருக்கட்டும், ஔவையாராக இருக்கட்டும், அனைத்து சித்தர்களுமே இந்த தொழில்நுட்பத்தை தான் வந்து அஷ்டாங்க யோகம் என்று குறிப்பிடுறாங்க. இதை பண்ணி தான் பல சித்தர்கள் வந்து அவங்களுடைய வாழ்நாட்களை வந்து நீடிச்சுக்கிட்டாங்க. இந்த தொழில்நுட்பத்தை தான் வந்து விநாயகர் வந்து ஔவையாருக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு இந்த விநாயகர் அகவலில் வந்து ஔவையார் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தொழில்நுட்பத்தை தான் வந்து ஔவையார் பல பேற்றுக்கு வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து சாகா மருந்தையும் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த 72 வரிகளுக்கு உண்டான பொருளையுமே வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்ப்போம்.